இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினாவை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூட்லேயே இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான இட்லி தோசைக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். புதினாக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்து செய்யலாம், இல்லை ரெண்டுமே கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி இது.